என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். விசுவாசியாவிட்டால் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அதனுடைய பின் விளைவுகள் என்ன என்பதை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். அந்த வரிசையில் இன்னைக்கு இன்னொரு காரியத்தையும் ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். என்னோட வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷத்தின் 13ஆம் அதிகாரம் 58வது வசனம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 58வது வசனம். அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் அங்கே அநேக அற்புதங்களை செய்யவில்லை. விசுவாசியாவிட்டால் அற்புதங்கள் நடக்காது. விசுவாசியாவிட்டால் அற்புதங்கள் நடக்காது. இங்க இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியங்கள்ல அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அநேக அற்புதங்களை அவர் செய்யவில்லை. அப்போ அற்புதங்கள் நடந்தாதான் விசுவாசம் கூடுன்றது ஒரு பக்கமாக இருந்தாலும், அந்த அற்புதத்தை நீ அனுபவிக்கிறதற்கு விசுவாசம் தேவை என்பதையும் கர்த்தர் சொல்லுகிறார். சிலருடைய லைஃப்ல பார்த்தீங்கன்னா அற்புதத்தை பார்த்து அவர்கள் விசுவாசம் வளரும். சிலர் அவர்கள் விசுவாசித்தால்தான் கர்த்தர் அவர்களுக்கு அற்புதத்தையே செய்வார். நமக்கு ரெண்டுமே ரொம்ப அவசியமான காரியம். நம்ம விசுவாசத்தை பர்சனலாக அதை வளர்த்து கொள்வதற்கு பல அற்புதங்களை பார்த்து, அற்புதங்களை அங்கே தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்னெல்லாம் கிரியை செய்கிறார் அப்படின்றத பார்த்து நாம் விசுவாசத்தை வளர்த்து கொள்ளலாம். உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவையா அப்படின்னா நீங்கள் தான் விசுவாசிக்கணும். ஆண்டவர் அவர் அற்புதம் நிறைய இடங்களில் அற்புதங்களை செய்தாலும் சில இடங்களில் அற்புதங்களை அவரால் செய்ய முடியல. காரணம் அவர்களுடைய அவிசுவாசம். இன்னொரு வசனத்தில் கூட நாம் அதை குறித்து வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷத்தின் 6வது அதிகாரம் 5-6 வசனங்கள். மார்க்கு 6ஆம் அதிகாரம் 5. அங்கே அவர் சில நோயாளிகள் மேல் கைகளை வைத்து அவர்களை குணமாக்கினதே அன்றி வேறொரு அற்புதமும் செய்யக்கூடாமல். சில நோயாளிகளுக்கு தான் அங்கே அற்புதம் நடக்கிறது, வேறொரு அற்புதங்களையும் செய்யக்கூடாமல். என்ன காரணம்? அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். அவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார். அப்போ அவங்க இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்வதற்கு அவர்களுக்குள்ள அந்த விசுவாசம் மிக அவசியமாக இருந்தது. அவர்களுக்குள் விசுவாசம் இல்லாததினாலே அவர்களால் அற்புதத்தை பெற முடியல. இன்றைக்கும் பிரியமானவர்களே, நீங்கள் அற்புதத்துக்காக எதிர்பார்த்து காத்திருக்கலாம். வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷத்தின் 11ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்திலே, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். இன்னைக்கும் நீங்கள் விசுவாசிங்க. அதனால இயேசு கேட்குறார், நான் இதை செய்ய முடியும் என்று நீ விசுவாசிக்கிறியான்னு கேட்குறார். அப்போ ஒவ்வொரு தடவையும் ஆண்டவர் அற்புதங்களை செய்யும் போதெல்லாம் அவர்களுடைய விசுவாசத்தை பார்க்கிறார். அவிசுவாசத்தின் நிமித்தம் அவர் சில இடங்கள் அற்புதத்தை செய்ய முடியல. உங்கள் வாழ்க்கையில் இயேசு அற்புதம் செய்யாததுக்கு காரணம் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? இயேசு கிறிஸ்து இன்னைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்ய விரும்புகிறாரு. ஆனால் விசுவாசிங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, நான் உங்களுடைய செயலை, உங்களுடைய கிரியைகளை மட்டுப்படுத்த விரும்பலை. உங்களால் எதை வேணாலும் செய்ய முடியும்னு சொல்லி தைரியமாக அறிக்கை பண்ணுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஜெயத்தையும் கிருபைகளையும் ஆண்டவர் தந்தருள்வார். அநேக அற்புதங்கள் அங்கே நடக்காததுக்கு காரணம் நம்முடைய அவிசுவாசம். மத்தேயு சுவிசேஷத்தின் 8ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். பின்பு இயேசு நூற்றுக்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். அப்போ அந்த நூற்றுக்கு அதிபதியினுடைய விசுவாசத்தை கண்டு அவர் ஆச்சரியப்பட்டார். இவர்களுடைய அவிசுவாசத்தை குறித்தும் ஆச்சரியப்பட்டார். விசுவாசத்தை குறித்தும் ஆச்சரியப்பட்டார். பரவாயில்லையே, இவ்வளோ விசுவாசிக்கிறானே. ஆனால் அவிசுவாசத்தை குறித்தும் ஆச்சரியப்படுகிறார். இவங்க விசுவாசிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு உங்களை குறித்து ஆச்சரியப்படும் பொழுது உங்கள் விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுவாரா அல்லது உங்களுடைய அவிசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்படுவாரா? எவ்வளோ நன்மைகளை நம்ம பார்த்துருக்குறோம். ஃப்ளோத்தையும் பார்த்ததுக்கப்புறம் இன்னும் உங்களால் விசுவாசிக்க முடியல அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவ சமூகத்தில் மனம் திரும்ப நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த நாளுக்குரிய மனப்பாட வசனத்தை குறித்து கொள்ளுங்கள். மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். ஆமேன். அதே நீங்கள் விசுவாசிக்கிற அதே நேரம் உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் அதிசயங்களை செய்வார். ஜோமல்லாமா. நல்ல தாப்பனே, எங்களுடைய அவிசுவாசங்கள் அநேக அற்புதங்களை, அதிசயங்களை நாங்கள் பார்க்க விடாமல் தடுக்கிறது. எங்களுடைய அவிசுவாசத்தினால தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்றதை நாங்கள் புரிந்து கொண்டோம். விசேஷமாய்
ஆண்டவரே, இந்த வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் விசுவாசத்தின் அளவு வளரட்டும், விசுவாசத்திலே வேரூன்றட்டும், விசுவாசத்தில் ஆண்டவரே நிலைத்திருந்து கனி கொடுக்கக்கூடிய கிருபைகளை உடைய பிள்ளைகளுக்கு தாரும். எங்களுடைய அவிசுவாசத்தினால நாங்கள் அதிசயங்களை பார்க்க முடியாமல் போயிடக்கூடாது. ஆண்டவரே, எங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறீர், உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.